விஜய் சிஎம் சாருக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் உள்ள கோவத்தை மறைச்சிக்கிட்டு வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. 6 சிலிண்டர் தரேன்னீங்க. மாதம் ஆனால் பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னீங்க. நீங்கள் 2500 ரூபா கொடுக்க முடியலனா கூட 1000 ரூபானா அந்த கொடுக்குற காசையாச்சும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க பேசும்பொழுது மேடையில், எனக்கு பசின்னா என்ன தெரியும் அப்படின்னு. நீங்கள் போய் சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே பசின்னா என்ன தெரியும், எப்படி இருக்கும், ஏழைங்களோட சூழ்நிலைலாம் எப்படி இருக்கும்னு எங்களை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு கொடுக்குற அந்த 2000 ரூபாய் 2500 ரூபாயெலாம் சொன்னீங்க, அதெல்லாம் இல்லை. அந்த ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கொடுத்ததையாச்சும் நீங்கள் கொடுங்க. ரொம்ப வயசானவங்கெல்லாம் இதை நம்பி இருக்காங்க. விதவை பெண்களுக்கு அந்த பணம், அப்புறம் மகளிர் தொகை, நீங்கள் பட்டதாரிகளுக்கு 4000 கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன், எல்லாமே ஆட்சிக்கு வர்றதுக்காக நீங்கள் சொன்ன விஷயங்கள். அதை நான் இங்கே எதுவும் சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உங்கள் மேலே பாசம் வச்சுருந்த மக்களும் அந்த ஏழை மக்களும் சாதாரணமாக ஆடி குதுகலிக்கிற ஒரு ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்தால் செய்வீங்கன்ற நினைப்பு தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். மேலே வேணா சொல்லியிருக்கலாம், அவர் எங்களுக்கு செய்கிறாரோ செய்யலையோ, எங்களுக்கு அவர் வந்தால் போதும்னுட்டு. அது எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பேர் இந்த ஒரு 1000 ரூபாய் பணத்தை நம்பி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஏமாற்றாமல் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க. நீங்களும் ஸ்டாலின் சாரும் தீய சக்தி தூய சக்தி எல்லாம் பேசியிருந்தீங்க, இப்போ ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்க. இது எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அந்த ஏழைங்களுக்கு பணத்தை கொடுங்க ப்ளீஸ் சார். சிஎம் சார் ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம்.